அன்பர்களே, இன்று சேவூர் ஸ்ரீ வாலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். அவிநாசி புஞ்சம்புளியம்பட்டி சாலையில் 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சேவூரிலே இந்த கோவில் அமைந்துள்ளது. சே என்பதற்கு காளை மாடு என்று பொருள். எனவே இந்த ஊர் மாட்டூர் என வழங்கப்பட்டு தற்போது சேவூர் என வழங்கப்படுகிறது. சோழர் காலத்தில் இந்த ஊர் செம்பியன் கிழானடி நல்லூர் என அழைக்கப்பெற்று தலைநகராகவும் இருந்தது. கரிகால் சோழன் தான் இழந்த நாட்டை இந்த தல ஈசனை வழிபட்ட பின் மீண்டும் அடைந்ததாக வரலாறு கூறுகிறது. சுந்தரர் இத்தல ஈசனை மாட்டூர் அரவா என்று ஊர் தொகையிலே பாராட்டுகிறார். சம்பந்தரும் இந்த தலத்தை நினைவு கூர்ந்துள்ளார். எனவே இது தேவார வைப்புத்தலம். ரிஷபம் வழிபட்ட தலம் என்பதனால் இதற்கு ரிஷபபுரி என்றும் பெயர். அந்த காலத்தில் இந்த பகுதியில் காபாலிக சைவ வழிபாட்டு முறை வழக்கில் இருந்தமையினால் ஈசன் இங்கு கபாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். வாலி மாயாவியை கொன்ற பாவம் தீர வசிஷ்டர் ஆலோசனைப்படி கடம்ப வனம் செல், மாடும் புலியும் ஒன்றாக விளையாடி கொண்டிருக்கும் இடத்தில் தீர்த்தம் உண்டாக்கி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு வசிஷ்டர் கூறினார். அந்தவரை வாலியும் சிவபூஜை செய்த இடம் சேவூர். அதனால் இறைவன் வாலீசர் என பெற்றார். தச்சன் ஒருவன் வறுமை தீர இந்த தல இறைவனை வேண்டிட இறைவன் அந்தணர் வடிவில் வந்து தமக்கு 5 வண்டிகள் செய்து தருமாறு பொருள் அளித்தார். தச்சரும் 5 வண்டிகள் செய்து வந்து பார்க்க அந்தணரை காணவில்லை. இது ஈசனின் திருவிளையாடலை என்பதை உணர்ந்து இறைவனுக்கு பஞ்சகவிய அபிஷேகம் செய்து வழிபட்டான். அதனால் அவன் வறுமை நீங்கி செல்வ வளம் பெற்றான். நடராஜ பெருமான் இங்கு அக்னி தாண்டவம் அரங்கே ஆடிய தலம் இது. ஊரின் வடகிழக்கில் வாலி தீர்த்தம் என்னும் பெரிய குளம் உள்ளது. கோவில் வெளியே பசுமையான பெரிய அரசமரம் உள்ளது. அதனடியில் நாகரும் விநாயகரும் உள்ளனர். அடுத்து தீபத்தூண் உள்ளது. இதனடியில் வாலி சிவபூஜை செய்ததை விளக்கும் புடைப்பு சிற்பம் உள்ளது. கிழக்கு நோக்கி 5 நிலை ராஜகோபுரம். உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம், நந்தி முதலியவை உள்ளன. முகமண்டபத்திலே 4 சன்னதி அமைந்துள்ளது. சுவாமி கருவறை சிறிய அளவில் உள்ளது. சிறிய லிங்க வடிவில் காட்சி தருகிறார் இறைவன். வரங்களை அருள்வதிலே இவர் வல்லவர். வாலீஸ்வரர் ஆகவே இவர் வரங்களை அருள்வார் எனப்படுகிறார். கருவறை முன்மண்டபத்தில் முருகப்பெருமான் தேவியரோடு சேவலை ஏந்தியபடி சிம்ம பீடத்தின் மீது நின்ற வண்ணம் காட்சி தருகிறார். அடுத்து கிழக்கு நோக்கிய சன்னதியிலே ஸ்ரீ தர்மசம்பர்தினி என்னும் அறம் வளர்த்த நாயகி காட்சி தருகிறாள். அம்பாள் சன்னதி வலப்புறம் நடராஜர் திருச்சபை, அனுக்னி விநாயகர், பஞ்சபூத தல லிங்கங்கள், சகசிரலிங்கம், தண்டபாணி ஆகிய சன்னதிகள் உள்ளன. மேலும் நாகர், சனி பகவான், காலபைரவர் சன்னதிகளும் உள்ளன. 2024 மகா கும்பாபிஷேகம் நடந்துள்ளது. ஆலய தலவிருட்சம் வன்னிமரம். வாலி தீர்த்தம், அமிர்த தீர்த்தம், கருட தீர்த்தம், பாதாள கங்கை முதலிய தீர்த்தங்கள் உள்ளன. திங்கட்கிழமைகளிலே பஞ்சகவி அபிஷேகம், பிரதோஷம், பௌர்ணமி, தேய்பிரை அஷ்டமி, சங்கடகர சதுர்த்தி, சஷ்டி, கார்த்திகை, திருவாதிரை, நடராஜர் அபிஷேக நாட்கள், மகாசிவராத்திரி, கார்த்திகை சோமவாரம் போன்றவை இங்கு விழா நாட்கள். ஆயுஷ்வோமம், சஷ்டியதூர்த்தி, சதாபிஷேகம் என்னும் பல்வேறு விழாக்களை இங்கு மக்கள் நடத்தி கொள்கிறார்கள். வாழ்வில் உன்னதங்கள் நடைபெற சேவூர் ஸ்ரீ வாலீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.